26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஜெயந்தி ரவி மேம், நீங்க சொல்லுங்க. பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முதன்மையான தலைமைத்துவமான ஒரு விஷயம் நடக்கும். தொழில் ரீதியாக பண்ணக்கூடிய பிரயாணங்கள், ஸோ அதை எப்பவுமே அவங்க ஒத்தி போடக்கூடாது. ஏன்னா அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வயது முதிர்ந்த பெண்களுக்கு உயிர் ஆபத்துகள் வரக்கூடிய காலகட்டங்களும் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சில பேர் க்ரூமிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு அதனால ஒரு உடல் ரீதியான இஷ்யூஸ், உபாதைகள் வரா மாதிரி ஆயிடும். அதனால அதுலலாம் ரொம்ப கான்ஷியஸா, அதாவது கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த தமிழ் புத்தாண்டில் அவங்க தொடங்குற தொழில் என்னென்னா கௌரவம் சார்ந்த விஷயத்தில் அவங்களுடைய முக்கியமாக என் கௌரவத்தை நிலைநாட்டணும், இந்த குடும்பத்தில் எனக்கு முக்கியமான பேர் வாங்கணும், அந்த மாதிரி தன்மைக்கான முயற்சிகள் நிறைய எடுப்பாங்க. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தமிழ் புத்தாண்டு கூடிய விரைவில் வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் உண்டு. முக்கியமா பெண்கள் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்கும். அவங்களுக்கான வீடியோவா கண்டிப்பா இது இருக்கும். வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில இன்னைக்கு அந்த பலன்களை சொல்றதுக்காக ஜெயந்தி ரவி மேமும், மாடர்ன் அஸ்ட்ராலஜில டாரட் கார்டு மூலமா இந்த தமிழ் புத்தாண்டுல பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படிங்கிறத சாரா மேமுமே இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு சொல்ல போறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்குமா. தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. எல்லாருக்கும் நிறைய விதமான கேள்விகள் இருக்கும். 12 ராசிக்காரர்களை பத்தியும் பேச போறோம். முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பெண்களுக்காக தான் முழுசாவே பேச போறோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஜெயந்தி ரவி மேம், நீங்க சொல்லுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முதன்மையான தலைமைத்துவமான ஒரு விஷயம் நடக்கும். பெண்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஒரு தாந்திரிக மாந்திரிக வளர்ச்சிகளுக்குள்ள விஷயங்கள் இதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பேர் வாங்குற மாதிரி இருக்கும். பெண்கள் அதில் முக்கியத்துவமான ஒரு பெயர்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த பெண்கள் இக்கட்டான ஒரு விஷயத்துலலாம் மாட்டிக்கிட்டு, தவறான விஷயங்களை மாட்டிக்கிட்டு அதில் வெளியில் வர்ற விஷயங்கள்லாம் ரகசிய விஷயங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் அடிக்கடி வெளியே வர்ற மாதிரி இருக்கும். பெண்களை பற்றிய ரகசியங்கள், அவதூறுகள் இதெல்லாமே நிறைய வெளியே வரும். அதே மாதிரி வயது முதிர்ந்த பெண்களுக்கு உயிர் ஆபத்துகள் வரக்கூடிய காலகட்டங்களும் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சாரா மேம், நிறைய பேர் வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேலையில ஏதாவது மாற்றங்கள் வருமா? பெண்கள் அப்படிங்கிற பட்சத்துல மேஷத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஸோ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை ரீதியாக கண்டிப்பாக ஒரு புதிய அழைப்புகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது, நிறைய பேர் ஓவர்சீஸ் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த இமெயிலுக்காக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலை தொழில் ரீதியாக நிச்சயமாக ஒரு ஆஃபர் அவங்களுக்கு வரும் அப்படின்னு இருக்குது. அதனால் சின்ன விதமான வாய்ப்புகளாக இருந்தாலும் அவங்க அதை பயன்படுத்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ எந்த ஆஃபராக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருக்கணும் அவங்க. ஜெயந்தி மேம், நீங்க சொல்லுங்க. சில பேர் மேஷராசி பெண்கள் ஒரு ஆண்டர்பனர் ஆகணும்னு தொழில் தொடங்குவாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டு. அந்த விஷயம் இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து ஆரம்பிக்கலாமா? அது எவ்வளவு ஏதுவா இருக்கு? இந்த தமிழ் புத்தாண்டில் அவங்க தொடங்குற தொழில் என்னென்னா கௌரவம் சார்ந்த விஷயத்தில் அவங்களுடைய முக்கியமாக என் கௌரவத்தை நிலைநாட்டணும், இந்த குடும்பத்தில் எனக்கு முக்கியமான பேர் வாங்கணும், அந்த மாதிரி தன்மைக்கான முயற்சிகள் நிறைய எடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க கையிலேருந்து ஒரு ஏதாச்சும் கொடுக்கறதுக்கு வைக்கிறதுக்கு அது தடையாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதை எடுத்தாலும் நீ இதை செய்யாத அப்படிங்கிற மாதிரி தடை கொடுக்குற மாதிரி இருக்கும். முயற்சிகள் பண்ணுவாங்க. ஆனால் மனதளவில் ரொம்ப கௌரவம் பாதிச்சிருமோ, நம்ம இதை பண்ணினா தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறதுலையே பாதுகாக்கிற முயற்சியில தான் அதிகமாக இந்த வருடத்தில் பெண்கள் அப்படி இருக்கிற தோற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். திருமணம்,
குழந்தை பேரு, நிறைய சுப நிகழ்ச்சிகள் இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப நாளா பெண்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் இந்த தமிழ் புத்தாண்டுல நடக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு? ஸோ அவங்களுக்கு ஒரு 60% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு ஒரு 6 மாத காலத்துல அவங்களுக்கு அவங்க எதற்காக எதிர்பார்க்குறாங்களோ அந்த சுப காரியங்கள் அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி வீட்டில் வேற ஏதாவது விசேஷங்கள் நடத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்துல இருந்து ஒரு 6 மாசம் கழிச்சு அதற்குரிய ஆக்ஷன்ஸ் அவங்க எடுக்கும் போது கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா அமையும். சில பேர் 10th 12th இருக்கட்டும், இல்ல காலேஜ் படிக்கிற பெண்களுடைய அந்த படிப்பு ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்குமா? ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பெண்கள் இந்த தடவை வந்து படிப்பில் வந்து நிறைய முயற்சிகளை வெற்றி பெறுவாங்க. பெண்கள் டேலண்டை வந்து வெளிக்காட்டுற ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய போராட்டங்கள் நம்ம வந்து இந்த பெண் இந்த மார்க் வாங்குவாளான்னு சொல்லிட்டு நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஒரு லோ லெவலில் இருக்க ஒரு பெண் வந்து ஒரு ஹை பொசிஷன் ஒரு படிப்பில் வந்து சாதிக்கக்கூடிய பெண்ணாக மாறக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திரை வருஷத்து 2026 சித்திரை வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 2026 தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகு பெண்கள், மேஷத்துல பிறந்த பெண்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கவனமா இருக்கணுமா? ஸோ மேஷத்துல பிறந்த பெண்கள் எதுலெல்லாம் கவனமா இருக்கணும் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள், அழகு சார்ந்த விஷயங்கள், சில பேர் க்ரூமிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு அதனால ஒரு உடல் ரீதியான இஷ்யூஸ், உபாதைகள் வரா மாதிரி ஆயிடும். அதனால அதுலலாம் ரொம்ப கான்ஷியஸா, அதாவது கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் அவங்களுடைய அம்மா சார்ந்த விஷயங்கள்ல அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இவங்க ஒரு அம்மாவா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல, அதாவது அவங்களுடைய ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மேஷராசியில பிறந்த பெண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு மேம்? கணவன் மனைவிக்குள்ள இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், சில பேர்லாம் இப்ப விவாகரத்து வரைக்கும் போயிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகு அவங்களோட வாழ்க்கையில அந்த மாற்றங்கள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? மேசராசிக்கு திருமணம் பெண்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரம் அந்த டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணாலும் பெண்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த இடத்த வந்து அவ்வளோ சீக்கிரம் நழுவ விட மாட்டாங்க. திருமண வாய்ப்புக்குள்ள டைவர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், அது மாதிரி திருமண வாய்ப்புகளும் கூடிய விரைவில் நடக்கக்கூடிய இதுவும் நல்ல இதுவும் இருக்குது. ஆனால் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் விஷயம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு பாண்டிங்கும் பெண்ணால் அது இறுக்கமாக பிடிக்க வைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த பெண் வந்து தன்னுடைய குணநலங்களை மாற்றி அந்த கணவனுக்காக தன்னுடைய இதை வந்து மாற்றி அந்த உறவை வந்து தக்க வைக்க போராடுவாள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மேஷராசி பெண்கள் ஏற்கனவே தொழில் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான வரவுகளை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? ஸோ இவங்களுக்கு தொழில் ரீதியா என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, தொழிலை ஒரே இடத்துல செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாக அவங்க நிறைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அது கண்டிப்பாக பலன்களை அதிகமாக கொடுக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸை வந்து கொடுக்கும். ஸோ முக்கியமாக வந்து இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக பண்ணக்கூடிய பிரயாணங்கள், ஸோ அதை வந்து எப்பவுமே அவங்க ஒத்தி போடக்கூடாது. ஏன்னா அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு 2026 வரக்கூடியது மேஷராசி பெண்களுக்கு ஜென்ரலா எப்படி இருக்கு? ஜென்ரலாக வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. வேலையில் ஒரு மாற்றம், நல்ல உயர் பதவிகள் கிடைக்கும். ஒரு நம்ம எப்போவுமே மேசராசிக்காரர்கள் பெண்கள் வந்து ஆண் தன்மை அதிகமாக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் இந்த தடவை வந்து அவங்க வந்து பெண்மையை உணரக்கூடிய பெண்ணாக இருப்பார்கள். ரொம்ப சிறப்பான பெண்களாக, போற்றுதற்குரிய பெண்ணாக மேசராசி பெண்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 2026 பட்சத்துல எல்லாருக்கும் ஒரு விதமான கேள்விகள் இருக்கும். மேஷத்துல பிறந்த பெண்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை தரப்போகுது மேம்? ஸோ இவங்களுக்கு மோரோவர் தரப்போகிற விஷயம் என்னன்னா, இவங்க வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய அந்த முழு அருள் கிடைக்கும், அனுகிரகம் கிடைக்கும். சில பேருக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். சில பேருக்கு வந்து இந்த ஏஞ்சல்ஸ் மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும். அப்படி யார் எந்த ஒரு ஆன்மீக ரீதியான நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள்ல அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்ஸா வரமா அமையும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடியது மேஷராசி பெண்களுக்கு நிறைய வளங்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை பேசிருந்தீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த ராசியை பத்தியும் பேசலாம். மிக்க நன்றி.